காலை வணக்கம். கனடாவில் இணைந்திருக்கின்றோம். சமகால அரசியல் நிலவரங்களை எடுத்து வருகின்ற கனேடிய தமிழ் வானொலியின் காற்றலை களமாக இந்த நிகழ்வு திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறுகின்றது. சிறப்பலை ஊடாக டொரண்டோவிலும் CTR24.com இணையதளம் ஊடாக உலகெங்கும் உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளை காற்றலையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது தாயகத்தில் இருந்து கல்வியாளர், அதிபர், தமிழ் மக்கள் கூட்டணியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தற்பொழுது ஊடக பேச்சாளராகவும் இருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் நன்கே பரிச்சயமான கந்தையா அருந்தோபாலன் ஆசிரியர் அவர்களை காற்றலையில் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ஆசிரியர் அவர்களே. வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். அரசியலாளர் என்று சொல்வதிலும் பார்க்க ஆசிரியர் என்று சொல்வதிலேயே எல்லோரும் பெருமை அடைகின்றோம் என்று எண்ணுகின்றோம் இல்லையா? நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், நானும் அதில்தான் பெருமை அடைகிறேன். நிச்சயமாக உங்களை அறிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் கனடாவில் தான் நிறையவே இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய அறிமுகம் என்பது பெரிதாக தேவையில்லை என்று சொன்னாலும் இன்று இருக்கின்ற ஒரு சூழலில் உங்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது இன்று என்று நான் சொல்வதில் நான் நினைக்கிறேன் தவறு என்று. நீங்கள் தமிழரசுக் கட்சியின் மிக பிரதானமான ஒரு உறுப்பினராக இருந்தவர். ஆகவே அதில் இருந்து இன்று ஒரு கொள்கையோடு பயணிக்கின்ற நோக்கில் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அமைத்திருக்கின்ற புதிய கூட்டணியில் உங்களுடைய செயல்பாடுகளை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் முதலில் உங்களுடைய தமிழரசுக் கட்சியின் பிரவேசம், ஒரு ஆசிரியராக அந்த சமகாலத்தில் தமிழர் தாயகத்தில் இருந்திருக்கிறீர்கள், இன்றைய தேவை, இன்று நீங்கள் முதலமைச்சரினுடைய இந்த கட்சியினுடைய வருகைக்கான உங்களுடைய, அதாவது உங்கள் பக்கத்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் பின்னர் கட்சியை பற்றி பேசுவோம். கூறுங்கள். நிச்சயமாக நல்லது. என்னுடைய அரசியல் பிரவேசம் என்பது உண்மையில் நான் இளைஞனாக இருந்த பொழுது தமிழிசை கட்சியின் ஒரு இளைஞர் உறுப்பினராக இணைந்து வேலை செய்து வந்தேன். அதன் பின்னர் எங்களுடைய போராட்ட காலத்தில் விடுதலை புலிகள் உடன் இணைந்து நான் ஒரு அரசியல் போராளியாக, முன்னேற போராளி அல்ல, ஒரு அரசியல் போராளியாக, அதே வேளையில் சமூக சேவனாக என்னுடைய பணிகள் தொடர்ந்தது. அந்த யுத்தம் அல்லது அந்த போராட்டம் மௌனித்ததன் பின்னர் அந்த இலட்சியங்களை ஒரு வன்முறையற்ற அல்லது வன்முறை என்றும் சொல்ல முடியாது, ஒரு சாத்வீகமான முறையில் அடையும் நோக்குடன் நான் மீண்டும் தமிழரசு கட்சியில் ஒரு பாத்திரத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதாவது அந்த லட்சியங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்புகளை நாங்கள் இழக்கக்கூடாது, அதனுடைய நோக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் இணைந்து தமிழரசு கட்சியில் என்னுடைய பணியை ஆற்றி வந்தேன். ஆனால் அண்மை காலத்தில் அந்த கட்சியினுடைய செயற்பாடுகள், எங்கள் கொள்கையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் இருந்து விலகி ஒரு தனி மனித நலன்களை அடிப்படையாக கொண்டு, அதிலும் குறிப்பாக அந்த கட்சியின் ஒரு சிலர் எடுக்கின்ற தீர்மானங்களின் அடிப்படையில் அது கலந்துரையாடப்படாமல் அது சரியான தீர்மானமா, மக்களுக்கு பொருத்தமானதா, எதிர்கால எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு நல்ல விலையை தரக்கூடியதா என்பது எல்லாம் பார்க்காமல் ஒரு சிலருடைய குறுகிய நோக்கங்களுக்காக கட்சி செயற்பட தொடங்கியது. அதன் காரணமாக நான் நீண்ட காலமாகவே அந்த கட்சியில் ஒரு அதிருப்தியுற்றவனாகவே இருந்தேன். இருந்தாலும் நான் அந்த கட்சியில் கூட்டங்களில், மத்திய கூட்டங்களும் சரி, மாவட்ட கூட்டங்களும் சரி, இவ்வாறான பிழைகளை அல்ல தவறான பாதையில் செல்வதை சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவ்வாறு இருந்து அந்த கட்சியில் நான் அந்த தவறுகளை திருத்துவதற்கு முயற்சிகள் எடுத்தும் கூட அது நிச்சயமாக அது மோசமான ஒரு பாதையில் செல்ல தொடங்கியதும் நான் நிச்சயமாக அந்த கட்சியில் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தார்மீக பொறுப்பும் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் அந்த கட்சியை விட்டு விலக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. சமகாலத்தில் எங்களுடைய கட்சியின் கொள்கைகளை கொண்டு செல்லக்கூடிய, உண்மையான கொள்கைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக, நேர்மையாக கதைக்கின்ற ஒருவராக முன்னாள் நீதியரசர், முன்னாள் மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா இருந்ததை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. எனவே இன்று ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அந்த போராட்டம் என்பது அடுத்த சந்ததிக்கு சரியான முறையில் கையளிக்கப்பட வேண்டும். எங்களுடைய காலத்தில் அடையக்கூடியதை அடைந்து அதற்கு அப்பால் அங்கே கையளிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் அல்லது ஒரு நேர்மையான தலைமைத்துவம் தேவையாக இருந்தது. அந்த வகையில் தான் நான் இன்று விக்னேஸ்வரன் ஐயாவுடைய புதிய கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினராக இணைந்து எதிர்காலத்தில் பயணிப்பதாக இருக்கின்றது. நீங்கள் சொல்கின்ற பொழுது
எனக்கு இருக்கின்ற கேள்விகள் போல் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வரும். ஆகவே உங்களுடைய அந்த அரசியல் கட்சிகள் கொள்கை, அதாவது தமிழரசு கட்சியினுடைய அந்த பயணம் என்று இருக்கின்ற பொழுது, சமகாலத்தில் தமிழரசு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்து பிரிந்து வந்தவர்கள், அதாவது அந்த கொள்கை முரண்பாடோடு ஒரு அடிப்படை கொள்கைகளை தங்களிடத்தில் கொண்டு வந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை எந்த அளவில் அந்த கட்சி செயல்பாடுகளில் இருந்து எடுத்து வரவில்லை, அல்லது நீங்கள் இதற்கான ஒரு கால அவகாசத்தை அதற்குள் இருந்தே போராட வேண்டும் என்று போராடி இருந்தீர்களா? நிச்சயமாக நான் அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் என்னுடன் வந்து 2010 தேர்தல் காலத்தில் அவர்கள் கதைத்தார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் பல சரியாக இருந்தாலும் தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் ஒன்று இருக்கின்ற பொழுது இவ்வாறு செய்வதில் எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கக்கூடும். எனவே நீங்களும் இணைந்து கேளுங்கள், நாங்கள் அதன் பின்னர் சரியான வழிக்கு எல்லோரும் இணைந்து கொண்டு வர முயற்சிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். அது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றபடியினால் அவர்கள் அந்த காலப்பகுதியில வெளியேறி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது இலங்கை தமிழரசு காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய வகையில அவர்களுடைய கொள்கைகளுடன் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆனாலும் நான் அதிலிருந்து சற்று விலகி நடைமுறைக்கு சாத்தியமான சில விஷயங்களின் அடிப்படையில விக்னேஸ்வரன் ஐயாவுடைய அந்த கொள்கை முன்னெடுப்புகள்ல எனக்கு கூடிய ஈடுபாடு இருந்ததன் காரணமாக நான் அதனுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று விரும்பி இருந்தேனே ஒழிய மற்றபடி அந்த கட்சியினுடைய கொள்கை செயற்பாடுகள் தொடர்பாக எனக்கு எந்த வகையான முரண்பாடும் இல்லை. அவர்கள் ஒரு நட்பு சக்தியார் தான் தொடர்ந்து என்னுடன் இணைந்து வருகின்றார்கள். அந்த வகையில அவர்கள் எதிர்காலத்திலும் நாங்கள் ஒரே கொள்கையில இருக்கின்றபடியினால இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே காணப்படும். உங்களுடைய அரசியல் இந்த வழிமுறைகளை பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் கூறியிருந்த வேளையில் இப்பொழுது தமிழ் மக்கள் கூட்டணி என்ற ஒரு உருவாக்கம் நடைபெற்று நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ 3 மாதங்கள் சென்றிருக்கின்றன. நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு மாற்று தலைமைக்கான சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என ஒரே கொள்கையோடு இருந்தவர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் இருப்பாரா அல்லது கொழும்பு சென்று விடுவாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அனைவரிடம் இருந்த வேளையில் தான் அவருடைய இந்த அறிவிப்பு திடீரென வெளிவந்தது. ஆகவே இந்த அறிவிப்பு வெளிவந்த பின்னர் 3 மாதங்களாக எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாத நிலையில் நேற்றைய தினம் அங்கே ஒரு மத்திய குழு கூடப்பட்டு அதில் பலர் அந்த மத்திய குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தான் உங்களுடைய இந்த பிரவேசம் என்பது வெளிப்படையாகவே தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய ஊடக பேச்சாளராகவும் அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வகையில் முதலாவது கேள்வி, பலவேறாக இருக்கின்ற கட்சிகளின் மத்தியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் உருவாக்கம் என்பதின் அவசியம் என்னவென்று நீங்கள் உணர்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி. கட்டாயம் மக்கள் பலரிடத்தில் இருக்கின்ற ஒரு கேள்வி கூட. பல கட்சிகள் இருக்கின்றது, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அப்ப நீங்கள் சொன்னது போல அங்கே ஆதிக்கம் செலுத்துவ தமிழரசு கட்சி தான். ஏனைய அதுல கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக சில வேளைகளில் சாய்ப்பு தன்மையுடன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்றையும் கூட நீங்கள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள். டெலோ இந்த அரசியல் தீர்வு போய் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர், தங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது. அதே போலத்தான் ஏனைய கட்சிகளும் இருக்கின்றது. இந்த வகையில அந்த கட்சிகளும் பல அதிர்ச்சியுடன் தான் இருக்கின்றார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி என்பது தந்தை செல்வா என்ன நோக்கத்திற்காக தொடங்கினாரோ, அவர்கள் முன்னைய அந்த கட்சியினுடைய முன்னைய மூத்தோர்கள் எவ்வாறு அதற்கு அர்ப்பணிப்புடன் அந்த கட்சியை வளர்க்க தொடங்கினார்களோ அல்லது வளர்த்தார்களோ அந்த கொள்கையில் இப்பொழுது இல்லை. நிச்சயமாக அந்த கொள்கையில் இருந்து அது எவ்வளவோ தூரம் சென்று இன்று அந்த கட்சியில் உள்ள ஒரு சில தலைவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களின்படி, குறிப்பாக தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு அபிலாசைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத, முன்னெடுக்காத ஒரு வகையில அந்த கட்சி செயற்பட்டு கொண்டு செல்வது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாக மக்கள் மத்தியில் மாறி வருகின்றது. குறிப்பாக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிறார்கள், சிலர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பிரதிகள் சொல்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்று. அதேவேளை கூட்டமைப்பின் தலைவர் சொல்கிறார் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல செவிகளில் அவர் சொல்லி இருக்கின்றார். அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு. அந்த ஒரு நிலையிலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்தில ஒரு புலி நீக்க அரசியலை செய்ய வலிக்கிட்டது. புலி நீக்க அரசியல் என்று நான் சொல்வது
புலிகளினுடைய கொள்கை சார்ந்து செயற்படுவர்கள், அதனுடைய ஆதரவாளர்கள் இந்த கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். உண்மையில அந்த ஒரு அடிப்படையில முதலாவது வெளியேறியவர்கள் தான், வெளியேற்றப்பட்டவர்கள் தான், வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியவர்கள் தான், எங்களுடைய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் எங்களுடைய கஜேந்திரன் பொன்னம்பலம். நிச்சயமாக அவர்கள் மிக தீவிரமான ஆதரவாளர்கள், அவர்களாலவே பிரதிகளாக தேர்தல் காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த புலிநீக்க அரசியல் போய் இன்று அதுக்கு அடுத்த கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியாக தமிழ் தேசிய நோக்கத்தை நீக்குகிற அரசியலாக, தமிழ் தேசிய நீக்க அரசியலாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறிக்கொண்டு வருகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செயற்பாடுகளும் தமிழ் தேசியம் என்பதே இல்லை என்பது மாறி எல்லோருமே ஒரு இலங்கையர்கள். இங்க நாங்கள் இலங்கையர் என்று சொல்வதற்கு தமிழர்கள் இப்பொழுது தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் மக்களுக்குரிய சம உரிமைகள் கிடைத்து இந்த நாட்டில சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சமமானவர்களாக எப்பொழுது நடத்தப்படுகிறார்களோ அப்பொழுது தமிழ் மக்கள் இளைஞர்களாக தங்களை நினைக்கின்ற ஒரு காலம் உருவாகும் ஒழிய இப்ப உருவாகாது. அப்ப இந்த வகையில தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் அரசு ஆரம்பத்தில் புலி நீக்க அரசியல் செய்து இப்பொழுது தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்குள் உள்ளுறங்கி எதிர்காலத்தில் எங்களுடைய அந்த மக்களுடைய அபிலாசைகள் எல்லாம் மறைக்கப்படுகின்ற அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ள ஒன்றாக்க நினைக்கின்ற ஒரு செயற்பாட்டை அது முன்னெடுப்பதாக பெரும்பாலான மக்கள் கருதுகின்றார்கள். அப்ப அந்த ஒரு நிலையில் அந்த ஒரு கட்சி எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க முடியாது. அந்த கட்சியில் இருப்பவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய எந்த ஒரு தகுதியையும் பெற்றிருப்பவர்களாக இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் நிச்சயமாக மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கு. இதுல முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள், எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். நாங்கள் மக்களுக்கு என்ன வாக்குகளை கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டோமோ அந்த அந்த கொடுத்த வாக்குறுதிகளில் இருந்து மீறாதவர்களாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை அடைவதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த தமிழ் மக்கள் கூட்டணி என்பது உருவாக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லலாம். இவ்வாறு தமிழ் மக்களுடைய இந்த அபிலாஷைகளை முன்னெடுப்பதற்காக தமிழ் மக்கள் பேரவை ஒன்று உருவானது. அதில் பல துறையை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முன்மொழியை வைத்தார்கள். அந்த தமிழ் மக்கள் பேரவையால் வைக்கப்பட்ட அந்த முன்மொழியை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உதாசீனம் செய்தது. நிச்சயமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் மக்கள் பேரவையுடன் ஒரு உறவை பேணி அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்வுகளுக்கான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் கூட்டணி என்பது உருவாவதற்கான ஒரு காலமே ஏற்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் அவர்கள் ஒரு எதிரியாக அதை பார்த்து அதை அழிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். இதற்கு மேலாக இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளுக்கு, குறிப்பா இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சிக்கு முண்டு கொடுக்கிற ஒரு அரசாக இருக்கின்றது. எங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமற்றவராக மாற்றி அந்த அரசுக்கு சாதகமானவர்களாக அல்ல சிங்கள இலங்கை அரசுக்கு சாதகமானதாக மாற்றிக் கொண்டிருக்கின்றனர். அது ஐநா சபை மனித உரிமை பேரவைகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களாயினும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களாயினும் சரி, எல்லாமே அந்த அரசுக்கு சார்பானதாக மாற்றுவதில் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒரு சில தலைவர்கள் மிக முனைப்பாக செயற்பட்டு வருகின்றார்கள். அப்ப இந்த ஒரு நிலையில நாங்கள் எங்களுடைய மக்களுடைய இந்த அபிலாஷைகளை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த கட்டத்தில எங்களுடைய வரும் சந்ததியிடம் அந்த உணர்வுடன் கையளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் எவ்வளவு அடைவோம் என்பது பிரச்சனை அல்ல. அடையலாம், அடையப்பட முடியலாம். ஆனால் நிச்சயமாக எங்களுடைய இந்த உரிமைக்கான அந்த அஞ்சல் ஓட்டத்தில் மிக சிறப்பான முறையில நாங்கள் அடுத்த தலைமுறையிடமோ அல்ல அடுத்தவர்களிடம் நிச்சயமாக கையளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த ஒரு கடப்பாட்டை நிச்சயமாக தமிழ் மக்கள் கூட்டணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டோம். கட்சியினுடைய அவசியம் எதுவென்று நீங்கள் கூறுகின்ற பொழுது அந்த உணரப்பட்ட, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஒரு மாற்று தலைமைக்கான தேவை உணரப்பட்ட பொழுது அனைவருமே ஒன்றாக திரண்டிருந்தோம். முதலமைச்சருக்கு எதிராக ஒரு
ஒரு சதி முயற்சி ஆமாம் நடைபெற்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனைவரும் ஒன்று திரண்டார்கள். ஒரு இரவில் அனைவரும் ஒன்று திரண்டார்கள். ஆனால் அந்த திரட்சி என்பது இப்பொழுது ஏன் இல்லை? இந்த ஒற்றுமையை இங்கே ஏன் காண முடியவில்லை? அதாவது இன்று முதல்வர் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால் ஒரு விடுதலை என்ன சொல்வது, விடுதலையினூடாக எங்களுடைய இனம் அதை தேடி அவாவுகின்ற ஒரு இனமாக இருந்தவர்கள் இந்த தேர்தல் அரசியல் என்று வருகின்ற பொழுது முற்றுமுழுதாக பிரிந்து நிற்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆகவே இந்த மாற்றுத் தலைமை என்பது முற்றுமுழுதாக நாங்கள் இது தமிழரசு கட்சியோ இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்போ எதிர்த்தல் என்று அவர்களும் எங்களுக்குள் இருந்துதான் அரசியல் செய்ய போறார்கள். மக்கள் அவர்களுக்கான நீதியை கேட்கின்ற பொழுது அல்லது தீர்ப்பை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சேர கொள்கைகளில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் எதிர்வரும் காலங்கள். ஆனால் இது சிங்கள பெருந்தேசியவாதமும் எம்மை அடக்குகின்ற உலக நாடுகள் அனைத்து முண்டு கொடுக்கின்ற அந்த சிங்கள பெருந்தேசியவாதத்திற்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைய வேண்டிய தருணமாக இருக்கிறது எங்களுக்கான உரிமைகளுக்கு. ஆகவே இந்த இடத்தில் நான் கேட்கின்ற இந்த ஒற்றுமை என்பது ஒன்று எங்களுக்கான உரிமைகள், மற்றது முழுமையாக நாங்கள் ஒன்று சேர்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான பலத்தை எங்கேயும் சென்று நாங்கள் நிரூபிக்க முடியும். கட்சி ரீதியில் பிரிந்து கொள்கின்ற பொழுது அதில் கூட அனைத்துமே பிரிந்து எதுவுமே அற்ற ஒரு சூழல் போய்விட போறது ஆசிரியர்களே. நிச்சயம் நிச்சயம். இதுல ரெண்டு விஷயம் நீங்கள் உங்களுடைய கேள்வியிலிருந்து நான் பதில் சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன். ஒன்று, அந்த நீதியரச விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கே ஒன்றிணைந்த ஒரு பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் செய்தார்கள். இப்பொழுது அது இல்லை என்பது உங்களுக்கு தெளிவான காரணம் என்னென்று அதுக்கு முதலில் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். அது முக்கியமானது. அந்த இடத்தில் அதில் ஒரு கட்சி சார்ந்ததோ அல்லது தேர்தல் சார்ந்ததோ அல்லது அதை போன்ற ஒரு விடயம் இல்லாமல் ஒரு நியாயமற்ற வகையில் ஒரு நீதியரசரை நாங்கள் கொண்டு வந்து எங்களை முதலமைச்சராக நிப்பாட்டி வாக்கு பெற்று முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சில கவனத்தனமான முயற்சியின் காரணமாக கொண்டு வந்தது என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது. அதனால எல்லோருமே அந்த கட்சிகள் வேறுபட்டு அல்லது தேர்தல் நோக்கமற்று அந்த இடத்துல தங்களுடைய ஒற்றுமையை காட்டினார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, அவ்வாறான ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆனா இப்பொழுது அவர் கட்சி தொடங்கின பொழுது அத்தகைய ஒரு ஒற்றுமையை காண முடியவில்லை என்பது அடுத்த உங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அது ஒரு நல்ல கேள்வி. அதிலேயும் சில நியாயப்பாடுகள் நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன். அதில் நின்ற திரு கஜேந்திரகுமாராக இருக்கலாம், மற்ற கட்சியினராக இருக்கலாம், உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் வெளியில் வாருங்கள், நாங்கள் உங்களோடு சேர்ந்து இணைந்து செல்ல தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை அனைவருமாக சர்வதேசத்திற்கும் மக்களுக்கும் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு ஒருங்கிணைவை அடைத்து வர வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் அவர்களிடம் இருக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு கேள்வி நிறையவே மக்களிடம் இருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் அது தொடர்பாக சில முன் ஆயத்தங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் முன்னையா ஒரு மாற்று தலைமை என்பது நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தமிழ் மக்களுடைய பலத்தை கட்டி எழுப்பி வைத்து பேரம் பேசக்கூடிய, அது நீங்கள் சொன்னது போல கொழும்பு அரசியலுடனும் சர்வதேச நாடுகளுடனும் பேரம் பேசக்கூடிய ஒரு பலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இந்த தேவை இருக்கின்றது. நீங்கள் இந்த இடத்துல நான் ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறோம். ஒன்று, எங்களுடைய போராட்ட காலத்துல, தேசிய தலைவருடைய போராட்ட காலத்துல சர்வதேச நாடுகளும் சரி கொழும்பு அரசியலும் சரி அவர்களை கேட்காமல் ஒரு அரசியல் நகரை செய்ய முடியாத பலத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நிச்சயமாக அவ்வாறான ஒரு பலம் தான் எங்களுக்கு தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை கொண்டு வரும். அப்ப அன்றைய சூழலில் பலம் என்பது வேறு வகையாக உருவாக்கப்பட்டிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைய சூழலில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல அல்லது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், எல்லோரும் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பலமாக இருந்தால் தான். நிச்சயமா அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையும் கூட. அதாவது உள்நாட்டில் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஒரு பலமாக மாற்றுவதும் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகளை ஒன்றாக மாற்றுவதும், இது ரெண்டும். அதுக்கு மேலாக எங்களுடைய நட்பு சக்தியான தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் ஒன்று திரட்டி எங்கள் சார்பாக நட்பாக மாற்றுவதும், அதே வேளையில் மலையக சக்திகளையும் அதே மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள நட்பு சக்திகளையும் ஒன்றாக மாற்றுவதும் எங்களுடைய நோக்கங்களாக இருக்கின்றது. அந்த வகையில நீங்கள் சொல்ற முழுமுக்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய பல முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இங்கே நீங்கள் முதலாவது அந்த எழுச்சிக்கும் இதுக்கும் இடையில சில பிரச்சனைகள் உருவதற்கு காரணம், இங்கே
கட்சி தேர்தல் என்ற சில விஷயங்கள் அதுக்குள்ள ஒரு ஊடாட்டமாக இருப்பதனால ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் தேர்தல் நோக்கத்திலையும் சில எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடும். அது சில வேளைகள்ல உடனடியாகவே ஒரு இணைவதற்கான சில தடைகளை, தற்காலிக தடைகளை போட்டதாக இருக்கும். அந்த தடைகளை நாங்கள் ஒரு புரிந்துணர்வுடன் அகற்றுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரே நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது அந்த வகையில நிச்சயமாக எதிர்வருகின்ற காலத்தில ஒரு தேர்தல் நடக்கின்ற பொழுது ஒரே கொள்கையுடைய, அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கலாம், இன்னும் வேறாக இருக்கலாம், இன்னும் தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய பலர் கூட இங்கே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நோக்கத்தின் அடிப்படையில், வேறு ஒன்றுமில்ல, ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றாக சேர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனா இன்னொரு வகையில இந்த ஒற்றுமை பற்றி கதைப்பவர்கள், தமிழ் தேசிய கூட்டம் எல்லாருமே ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலையும் கதைப்பவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலத்தை குறைக்க கூடாது என்ற ஒரு வகையான பார்வையும் சில இடத்தில் இருக்கின்றது. அதற்கான தெளிவான விளக்கம் எங்களுக்கு தேவை. என்னென்று சொன்னால், ஒரு ஒற்றுமை என்பது எதற்கு அவசியம் என்று சொன்னால், ஒரு நோக்கம், ஒரு நல்ல நோக்கத்தை அடைவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அங்கே நல்ல நோக்கம் என்பது எங்கள் மக்களினுடைய உரிமைகளின் உயர்ந்தபட்ச அடைவு ஆக இருக்க வேண்டும். அப்ப எங்களுடைய அதற்குத்தான் ஒற்றுமை தேவை. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறு இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இல்லை என்பது பொதுவாக இன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்று. அப்ப அந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலவீனமாக்க கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் என்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய பாதை ஒரு தவறான, ஒரு விதிவிலக்கான பாதைக்கு இப்ப போய்விட்டது. உண்மையான பாதை மக்களுக்கு என்ன வாக்குறுதி அளித்தோமோ அல்லது மக்களுடைய அபிலாஷை என்னவோ அல்லது எங்களுடைய உரிமைகளை அடைவதற்கான சரியான பாதையில, சரியான கொள்கை வழி, சரியான செயற்பாடுகளை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவர்கள் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒற்றுமையை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக இப்பொழுது அவர்கள் அந்த பாதையில் இல்லை. அப்ப அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் ஒற்றுமையை காட்டினோம் என்று சொன்னால், அல்லது அவ்வாறான ஒரு நிலையை எடுப்போம் என்று சொன்னால், அது எங்களுடைய மக்களினுடைய எதிர்காலம் இருப்பை, அதாவது இந்த நாட்டில எங்க தாயகத்தில இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இருப்பை ஒரு கேள்விக்குறியாக நிலைக்கு அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். எனவேதான் நிச்சயமாக அந்த நிலையில இருந்து மாறி ஏனைய நல்ல நோக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நேர்மையான நோக்கத்தோட இணைவர் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாவதுதான். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதுல இருக்கக்கூடியவர்களும் அந்த நோக்கங்கள் வரலாம். ஏனைய எல்லாரில இருந்து ஒரு ஒற்றுமையான ஒரு பலத்தை கட்டி எழுப்புவதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கும். அந்த ஒரு இடத்துல நாங்கள் இந்த கட்சி என்பதற்கு அப்பால், தமிழ் மக்கள் கூட்டணி என்ற கட்சி என்பது அப்பால் மக்களுடைய ஒற்றுமையை நிச்சயமாக வரவேற்று அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு, அதையெல்லாம் செய்வோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறி வைக்க தயாராயிருக்கேன். எங்களுக்கு இன்னும் ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் பேசலாம். 2 விடயங்கள் இந்த இடத்தில் உங்களிடம் கேட்டுக்கொண்டு நான் விடைபெற இருக்கிறேன். ஒன்று, நேற்றைய நாள் இடம்பெற்ற இந்த மத்திய குழு உறுப்பினர்களினுடைய தெரிவு எந்த வகையில் இடம்பெற்றிருக்கிறது, இது எவ்வகையில் முன்னெடுத்து செல்லப்பட போகிறது என்ற கேள்வியோடு மக்களிடத்தில் இருந்து நான் சமூக வலைதளங்கள் மற்றும் பலரோடு பேசுகின்ற பொழுது ஒரு கேள்வி எல்லோரிடம் இருந்த கேள்வியாக இந்த கேள்வி அமைகிறது. கடந்த ஆண்டு காலங்களில் முதல்வர் அவர்களுடைய பணியில் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னர் அவருடைய அந்த பணியின் பொழுது தென்னிலங்கை அரசியலோடு எவற்றை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே அதன் பின்னர் இன்று இருக்கின்ற அந்த அரசோடு மீண்டும் முன்னே முதல்வர் அவர்களால் எவ்வகையிலாக தமிழ் மக்களுக்கான நீதிக்கான இந்த பயணத்தில் இந்த கட்சி சார்ந்து செயல்பட போகின்றார் என்ற ஒரு கேள்வியை பலர் வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த 2 விடயங்களையும் சுருக்கமாகவே நான் உங்களிடம் கேட்கிறேன், கூறுங்கள். ஓகே, முதலாவது விஷயம் அந்த கட்சியினுடைய தெரிவுகள் தொடர்பான விஷயம். அது எங்களுடைய யாப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 வருடத்திற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று. அதாவது நான் கட்சி ஒன்றை தொடங்குகின்ற பொழுது அதுக்கான சில உறுப்பினர்களை, அந்த மத்திய உறுப்பினர்களை நியமிக்கிறது என்ற வகையில எங்களுடைய செயலாளர் நியாயமாக உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு விக்னேஸ்வரன் ஐயா அவரான ஸ்தாபக தலைவராக இருக்கின்றார். அப்ப அந்த வகையிலே அவர் பிரதேச ரீதியாக, மாவட்ட ரீதியாக சம்பந்தப்பட்டவருடன் கதைத்து சில பொருத்தமான ஆட்களை தெரிவு செய்து அந்தந்த துறைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. யாப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு
எங்களுடைய கட்டமைப்பின்படி வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேர்தல் தொகுதியில இருந்து மாவட்டத்தில இருந்து மத்திய குழு என்ற வகையில தான் எங்களுடைய தெரிவுகள் ஜன முறையில மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருந்துதான் வருவார்கள். நேற்றைய அவருடைய அந்த செவியிலோட நீங்கள் பார்த்திருக்கலாம். சில வேளையில் அவ்வாறு வருகின்ற பொழுது நான் செயலாளர் நாயகமாக இருப்பதற்கு அந்த சபை விரும்பவில்லை என்றால் அதை உங்களுடைய ஜன உரிமை என்று நான் ஏற்றுக்கொண்டு விலகுகிறேன் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வருஷம் நிச்சயமாக அந்த இயல்பான ஜன முறைக்கு வரும். உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு கட்சியை தொடங்குகின்ற பொழுது நடைமுறையில் இவ்வாறான சில செயற்பாடுகளை செய்வது ஒரு வரலாற்று ரீதியாக பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எங்கட கட்சியை பொறுத்த மட்டில் இந்த சிங்கள பௌத்த கட்டமைப்புக்குள், அந்த அரசியல் கட்டமைப்புக்குள், அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் எவ்வகையிலும் தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். அது தெளிவாக நான் சொல்லுவேன். இந்த ஒரு கட்டமைப்பு, அதாவது மகாவம்ச மனோநிலையில் இயங்குகின்ற ஒரு பௌத்த பீர்ணவாத கட்டமைப்பு, இந்த பாராளுமன்ற அரசியல் அமைப்பு கட்டமைப்புக்கு ஊடாக நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக உறுதியாக இருக்கின்றோம். அப்படியானால் என்ன வழி என்ற ஒரு கேள்வி, அது நான் ஏற்கனவே சில இடங்கள்ல சொன்னது போல, நிச்சயமாக நாங்கள் இதில் இருந்து ஒரு வேறுபட்ட வழியில் உள்நாட்டில் எங்களுடைய பலமான சக்தி, சர்வதேச சக்திகள், அதே மாதிரி நட்பு சக்திகள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் புதியதொரு அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குவதற்கான, அதாவது ஒன்றை நாங்கள் விலகிக் கொள்ளணும். இலங்கையில் தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியான மாற்றம் கொண்டு வருவதென்றால் அது உள்நாட்டில் தனியே சிங்கள அரசியலிருந்து கிடைக்காது. நிச்சயமாக ஒரு சர்வதேச அழுத்தத்தின் ஊடாகத்தான் அதை பெற முடியும். ஒரு உதாரணம், இன்றும் கூட இந்த 11ஆம் திருத்தத்தின் அடிப்படையிலான அரசியல் தீர்வுகள் அதுல எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட, அதுல இந்த சிலதை வலித்து எடுத்து விட்டார்கள் கூட, இன்றும் அது ஒரு பேச்சுக்குரிய பொருளாக அல்ல அரசியலமைப்புக்குரிய பொருளாக இருப்பதன் காரணம் அது இந்தியாவின் ஒரு உணர்வுடன் இதோட செய்யப்பட்டது என்று, அதாவது சர்வதேசத்துடன் செய்யப்பட்ட உடன்பாடு என்பது. எனவே எதிர்காலத்தில் எங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல் தீர்வு தொடர்பான உடன்பாடும் சர்வதேச நாடுகளின் அல்லது அந்த கூட்டணியுடன், சர்வதேச இதோடன் இலங்கை அரசாங்கம் தமிழக தரப்பும் செய்து கொள்கின்ற ஒரு உடன்பாடு, அந்த சர்வதேச நியமனங்களுக்கு அடிப்படையில் ஏற்படுகின்ற உடன்பாட்டின் ஊடாகவே இதை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். அதை நோக்கிய பாதையால் தான் அதற்காக தற்காலிகமாக வரக்கூடிய தேர்தல்கள் அல்ல அது போன்ற ஜனநாயக வழிமுறையிலான போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அது உள்நாட்டில் எங்கள் மக்களை ஒன்று திரட்டுகின்ற சக்திக்குரிய ஒரு கருவியாக, ஊடகமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அதே போல கிடைக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக வழிமுறைகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் அடிப்படையில பௌத்த சிங்கள பேர்ணவாத ஒற்றியாட்சி அந்த மாயத்தில் உருவாக்கப்பட்ட இன்றைய அரசியலமைப்பு, இன்றைய அரச கட்டமைப்புக்குள்ள நிச்சயமாக எங்களுடைய தீர்வு இடம்பெற முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதை மீறித்தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர வேண்டும் என்பதை. அப்ப எனவே இப்ப அண்மையில் நடந்த போல இந்த இலங்கையின் அரசியலமைப்பை பாதுகாக்கிற வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது, ஏன்னா அது எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த இடத்தில் சுருக்கமாகவே நான் ஒன்று கேட்டு விடைபெறலாம். ஆகவே கட்சியினுடைய எதிர்கால நோக்கு என்று குறிப்பிடுகின்ற பொழுது நீங்கள் சொன்னவற்றோடு உள்ளடக்கி வேற எவற்றை கூற முடியும்? நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடுகள் படிமுறையில் நான் சொன்ன அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய செயற்பாடுகள் யாவுமே இடம்பெறும். அதன் அடிப்படையில் நாங்கள் தேர்தலை ஒரு பகுதியாக அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சியாக இல்லாமல், ஆனா அதே வேளையில் அதை எங்களுடைய நோக்கத்தை அடைவதற்கான ஒரு கருவியாக இவ்வாறு பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு ஏனைய எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை ஒன்றிணைத்து எதிர்காலத்தில் ஒரு சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் எங்களுக்கு உரிய தீர்வுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை உருவாக்குவதற்கான நடவடிக்கை சாத்தியமான எல்லா நடவடிக்கைகளையும் நிச்சயமாக கட்சி எடுக்கும். நிச்சயமா. ஆகவே நீங்கள் பல விடயங்களை கூறுகிறீர்கள். இன்னும் நிறையவே உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. உறவுகளிடமான கேள்விகளும் நிறையவே இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது சென்ற 2 மிகப்பெரிய தளங்களிலே பேசப்பட்ட எங்களது தமிழர் வல்லமைகள் ஒரு தளமாக இருந்து சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுக்கான சுய நிர்ணயம், நாங்கள் ஒரு இனம் என்ற கொள்கைகள் எல்லாமே 2009 பின் தூக்கி எறியப்பட்டு நீங்கள் யாரும் இல்லை என்று இன்று அனாதரவாக இருக்கின்ற ஒரு சூழலை
இன்று சர்வதேசமாக இருக்கலாம், இலங்கை அரசாக இருக்கலாம் நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால் ஒன்றிணைந்த சக்தியாக நாங்கள் நீங்கள் சொன்னது போல் நேச சக்திகளோடு இணைந்தவாறு எங்களுக்கான பயணத்தை தொடர வேண்டும். அவை கட்சிகள் என்பது தேர்தலை மட்டும் மையமாக கொண்டு அல்லாமல் எங்கள் மக்களுக்கான முழுமையான அந்த விடியலுக்கான ஒரு பாதையையும் வகுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம், நன்றி வாய்ப்பு. காற்றலையில் எங்களோடு தமிழ் மக்கள் கூட்டணியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தற்பொழுது ஊடக பேச்சாளராகவும் இருக்கின்ற ஆசிரியர், அதிபர், கல்வியாளர் திரு கந்தையா அருந்தகோபாலன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இது கனேடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.